சார் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க வந்து பெரிய நிறுவனத்தோட ஃப்ரான்ச்சைஸி எடுத்தா மச் பெட்டர். புது நிறுவனம் போயி நீங்க ஃப்ரான்ச்சைஸி எடுத்தா இன்னைக்கு எந்த விதத்திலயும் பிரயோஜனமா இருக்கது இல்ல சார். நாங்க பார்த்த வரைக்குமே நெறைய சின்ன கம்பெனி வந்து ஆரம்பத்தில பெருசா மார்க்கெட் பண்றாங்க. இந்த சப்போர்ட் பண்ணு, அந்த சப்போர்ட் பண்ணுவேன்னு. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் மேன் பவர் சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் மேன் பவர் அவங்களே எங்கிட்ட மாத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். மேன் பவருக்கு திண்டாட்டம். இப்ப நெறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து எங்களுக்கு தொழில் தெரியல. இன்னொன்னு மேன் பவர் கஷ்டமா இருக்கு. இந்த 2 ரீசன் தான். இப்ப எங்கள மாரி ட்ரெய்னர்ஸ் என்ன பண்றோம், தொழில் கத்துக் குடுக்குறோம். மேன் பவர் தேவைப்படுறதில்ல. நீங்க வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபருக்கு கூட இந்த விஷயத்த கத்துக் குடுக்கலாம். ஒரு ஜூஸ் மாஸ்டருக்கு ரூ. 30,000 குடுக்க வேண்டாம். நாங்க சொல்ற மெத்தட்ல கத்துக் குடுத்தீங்கன்னா, ஜூஸ் போட்றலாம். ஒரு சாட் மாஸ்டருக்கு ரூ. 30,000 சம்பளம் குடுக்க வேண்டாம். நாங்க சொல்ற மெத்தட்ல வந்து நீங்க சாட் கத்துக் குடுத்தீங்கன்னா, அவங்க ஈஸியா கத்துக்கிட்டலாம். ஸோ எல்லாருக்கும் என்ன ஒரு கனவுன்னா, முதல்ல வந்து ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கான தொழில் தெரியல அப்படிங்கிறது. அந்த பர்ப்பஸ் இங்க ட்ரெய்னிங்ல உங்களுக்கு சால்வ் பண்ணிரும்னு வச்சுங்களேன். 2வது என்ன ஆசைப்படுறாங்கன்னா, ஃப்ரான்சைஸி எடுத்தவங்க என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்க சொல்றது என்னன்னா, "சார் ஒரு பிராண்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரான்சைஸி எடுத்து. அடுத்த கடை நான் போறது வந்து என் சொந்த பிராண்டா உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன்." ஆட்டோமேட்டிக்கா இவனுங்களுக்கு அந்த ஆசை வந்துருது. ஸோ என்ன ஆகுது, அந்த முதல் ஃப்ரான்சைஸிய வந்து பெருசா கவனிக்க மாட்டாங்க. 2வது அவங்க ஓன் பிராண்டுக்கு போறதா விருப்பப்படுறதுனால எங்ககிட்ட வராங்கன்னு வச்சுங்களேன்.